வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வாஷிங் மெஷின்ல இருக்கும் பிரஷர் ஸ்விட்ச் எப்படி வேலை செய்கிறது. அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவது அதை பார்க்கலாம். மெஷின்ல தண்ணீர் நிரம்பும்போது ஒரு லெவல் வந்தவுடன் பிரஷர் ஸ்விட்ச் தண்ணீர் வருவதை நிறுத்தும். அதுக்கப்புறம் மோட்டார் ஸ்டார்ட் ஆக சிக்னல் கொடுக்கும். ஃப்ரண்ட் லோட் மெஷின்ல இது மேலே டாப் பேனல் கீழே இருக்கும். டாப் லோட் மெஷின்ல கண்ட்ரோல் பேனல் பின்புறம் அல்லது மெயின் டாப் கீழே இருக்கும். டெஸ்ட் பண்ணுவதற்கு முன்னாடி அதுக்கு போகும் சின்ன காற்று குழாய் சரியா இருக்கா செக் பண்ணுங்க. கிராக் இருக்கக்கூடாது, லூஸ் இருக்கக்கூடாது. இப்போ மல்டிமீட்டர் வைத்து டெஸ்ட் பண்ணலாம். காமன் டெர்மினல் நார்மலி க்ளோஸ்ட், நார்மலி ஓபன். இந்த 3 பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பிரஷர் இல்லாத போது காமன் லிருந்து நார்மலி க்ளோஸ்ட் கு கண்டினியூட்டி இருக்கணும். குழாயில் லேசா ஊதுங்க, அப்போ அந்த கண்டினியூட்டி போயிடணும். அடுத்தது காமன் லிருந்து நார்மலி ஓபன் கு இனிஷியலி கண்டினியூட்டி இருக்காது. ஊதும்போது கண்டினியூட்டி வரணும். இந்த சேஞ்ச் நடக்கலன்னா பிரஷர் ஸ்விட்ச் ஃபால்ட்டி, ரெப்ளேஸ் பண்ணணும். இதுதான் சிம்பிள் டெக்னிஷியன் மெத்தட். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.